நாங்க நிக்கிறோம்னா ஓகே, நான் ஒன்னும் சொல்லல. நாங்க உளுந்தூர்பேட்டை போனோம். இப்ப 1000 பஸ் ஏறி பாத்துட்டேன் நானு. எல்லாமே புக்கிங்ன்றாங்க. நாங்க எந்த பஸ்ல போறது? ஒன்னும் பண்ண முடியாது. எங்களோட இதே இதான். நாங்க மாட்டும் நின்றுட்டு இருக்கணும். நாங்க பொறுமையா போனோம். எங்க பசங்க தீபாவளி அன்னைக்கு தான் நாங்க போய் பாக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்க டாக்ஸ் கட்டணும், வரி கட்டணும், எல்லாம் கட்டணும். எங்க காசு எடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணுவாங்களாம். வாங்க சார், நான் 2 மணி நேரமா நிக்கிறேன். எனக்கு பஸ் விடுறீங்களா? கேட்டதுக்கு அங்க போய் ஆபீஸ்ல தட்டுன்றாங்க. நான் எந்த ஆபீஸ்கார போய் தட்டுறது? அதெல்லாம் ஒண்ணு முடியாது சார். நீங்க போங்க சார். நாங்க ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள போய் ஒரு கேள்வி கேளுங்க. அப்புறம் என்ன ஒரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எங்க காணாம நீங்க தான் காட்டுங்களா எங்களுக்கு. சிறப்பு பேருந்து விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, காட்டுங்க, நாங்க காட்டுறோம். இத்தனை பேர் இருக்காங்களே, யாரோ ஒருத்தவங்களாச்சும் பதில் சொல்ல பாக்கோம். எல்லாம் வேடிக்கை தான். நாடை பொறுத்த வரைக்கும் வேடிக்கை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பேர் சொன்னா புக்கிங்ன்றாங்க. அப்ப கவர்மெண்ட் பஸ்ல ஏன் புக்கிங் போட்டீங்க? அதை கேளுங்க. நீங்க ஏன் கவர்மெண்ட்ல புக்கிங் போட்டீங்க? அப்ப நாங்க எப்படி போறது? இல்லன்னா நீங்க அறிவிச்சுக்கணும். புக்கிங் மட்டும் தான் போனா, மிச்சவங்க எல்லாம் சென்னையில இருந்துக்குங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கணும். எதுவுமே நம்ம கேளம்பாக்கம் வந்தோடனே, இந்த பஸ் ஸ்டாப் வந்தோடனே நீங்க புக்கிங்ல போக கூடாது, நீங்க உட்காந்து கீழே போங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நாங்க காசு கட்டல, நாங்க 200 300 கட்டல, அது யார் கேக்குறது? அப்படிதான் பதில் சொல்றாங்க. ஆபீஸ்க்கு போன்றாங்க. எந்த ஆபீஸ்க்கு எங்களை போக சொல்றீங்க? ஆபீஸ் கேட்டுதான் நாங்க எல்லாம் பண்றோமா? நான் போய் ஏறி இறங்கி வந்துட்டோம்பா. பஸ் கிடைக்கல, இறங்குங்க. அப்படியே இல்லாட்டா விருதாளம் டிக்கெட்டு தான் போடுவோம், நாங்கள் உளுந்தூர்பேட்டை டிக்கெட்டு போட முடியாது அப்படின்னா ஏறி உக்காந்தீங்கன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணுறா? இறங்குன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன எப்படி ஏற முடியும்? நாங்கள் 4 பஸ் 4-5 பஸ் ஏறி இறங்கிட்டோம். நாங்க 6:30 மணில இருந்து இருக்கோம். நான் 2 மணி நேரமா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேங்க. என்னோட பேரு முருகராஜ். சொந்த ஊர் எனக்கு கும்பகோணம். ஓகேங்களா? 2 மணி நேரம் நிக்கிறேன். நானும் பஸ் எல்லாம் தேடி வந்தா ஜெயங்கொண்டம், கும்பகோணம், தஞ்சாவூர் எல்லா பஸ்ஸுமே புக்கிங்னா அப்ப புக்கிங் பண்ணாத மக்களை எப்படி போக முடியும்? அதுதான் எனக்கு தேவை. புக்கிங் பண்ணாத மக்களை எப்படி போக முடியும்? அதுதான். நான் 2 மணி நேரம் சுத்தி வந்துட்டேன். இன்னும் மத்தியம் இன்னும் சாப்பிடல. சாப்பாட கையில வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். மயக்கம் வந்துருச்சு எனக்கு. கேட்டா புக்கிங். அப்ப ஒரு பச்சை குழந்தை 3 மாசம் ஆச்சு. அந்த குழந்தை பிறந்து அந்த அம்மா அழுகுறாங்க. பிள்ளைக்கு பசி எடுக்குது, உட்கார்றதுக்கு இடம் இல்ல. அந்த பச்சை குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு இடம் இல்ல. அவங்க அழுகுறாங்க. அப்ப இந்த கீழாமாங்க பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நீங்க ஒரு குழந்தைக்கு சுச்சுவேஷன் பண்ணிருக்கீங்க? அப்ப சரி, ஒரு ஊருக்கு போறோம், தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போறோம், எல்லா மக்களும் ஊருக்கு போறாங்க. அப்ப 10 நாளைக்கு முன்னாடி இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாரும் யூடியூப், பேஸ்புக், பாஸ்புக் எல்லாம் யூஸ் பண்றாங்க. டச்சில் எல்லாத்தையும் இருக்கு. அப்ப நீங்க அந்த நியூஸை போடுங்க. கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல புக்கிங் பண்ணாதான் ஊருக்கு போக முடியும்னு சொல்லி அதை போடுங்க. சிறப்பு பேருந்து, கூடுதல் பேருந்தெல்லாம் இயக்கியிருக்கோம், பொதுமக்கள் வசதிக்காக பல சேவை செஞ்சிருக்கோம். வாய்ப்பே இல்ல சார். அது வாய்ப்பே இல்ல சார். உண்மையா சொல்றேன், வாய்ப்பே இல்ல சார். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாசார் கிராமத்துல இருந்து இருக்கேன். நான் இப்ப 2 மணி நேரம் வெயிட் பண்றேன். எல்லாம் கள்ளக்குறிச்சி பஸ் வரதெல்லாம் முன்பதிவுன்னு சொல்றாங்க. வர பஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. மீதி இருக்கு பஸ், காலியா இருக்கு பஸ் கேட்டா முன்பதிவுன்னு சொல்றாங்க. நான் 2 மணி நேரமா நிக்கிறேன். கண்டிப்பா சிரமப்பட வேண்டியதா இருக்கு. வேற என்ன பண்றது? கூடுதல் பேருந்து எங்க இருக்குங்க? டிவியில பேட்டி கொடுக்க மட்டும் தான் கூடுதல் பேருந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒன்னும் இல்ல. நான் 2 மணி நேரமா நிக்கிறேன், ஒன்னும் பஸ் இல்ல. கேட்டா அது காலியா நிக்கிற பஸ் முன்பதிவுன்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்றது? வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வேற ஒன்னும் பண்ண முடியல. என் பேர் ரங்கநாதா. நான் கள்ளக்குறிச்சி போகணும். நான் 6 மணி நேரமா நிக்கிறேன். 1 மணி நேரமா நிக்கிறேன். பஸ் இல்லையா? அங்க புக் பண்ணாதான் போங்கிறாங்க. புக் பண்ணாதான் போன. புக் பண்ணாத எப்படி போறாங்க? புக் பண்ணி தான் போகணும்னா நான் புக் பண்ண படிக்கல, நான் எப்படி புக் பண்ண முடியும்? புக் பண்ண தான் போகணும். இப்படி புக் பண்ணலாம் எப்படி போக முடியும்? ஸ்பெஷல் பஸ்ல எங்க போனோம்? ஸ்பெஷல் பஸ்ல போனா அவங்க கொடுப்பாங்க 200 300 கொடுப்பானா? 100 டிக்கெட் 200 சொல்லுவான். எப்படி போறது? நாங்க கேட்கலையா? இங்க கேட்டா வராங்க, புக் பண்ண மாட்டேங்க. புக் பண்ண யாராங்கிறாங்க. விழுப்புரம் எவ்வளவு இருக்கு? விழுப்புரத்துல ஒரு பஸ் அது நிக்குதான்னு பாருங்க. ஒரு பஸ் கூட கிடையாது. நாங்க என்ன பண்றது? நாங்க விழுப்புரம் தாண்டி போகணும். நானும் மடப்பட்டு போகணும். நான் இந்த குழந்தைய வச்சுன்னு போகணும். நாங்க எவ்வளவு எப்படி போறது? விழுப்புரத்துக்கு கள்ளக்குறிச்சி வண்டி இதோ இருக்கு, ஆனா எங்களால போக முடியல. ஏன்னா புக்கிங்
என்ன பண்றது, எங்களுக்கும் அந்த இது தெரியல, எங்களுக்கும் தெரியாது புக் பண்றதுனா எப்படி உள்ள போய் தெரியல எங்களுக்கு. நானும் அந்த ஸ்டேஜ்ல படிக்கிறத விட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா வரும் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. ஆனா நிறைய பஸ் விட்டுன்றாங்க. ஆனா எல்லாமே லைன்ல தான் நிக்குது. எது வருது எது போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் 1 hour ஆகுது இப்படியே தான் சுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். காசு கொடுத்தாவது வெளியில போயிடலான்னு பார்த்தா எங்க ரூட்டை தாண்டி மதுரை திருச்சிக்கு தான் அங்க பஸ் இருக்கு. அதை தாண்டி நாங்க உள்ளே இருக்கிறோம். இந்த குழந்தைய வச்சு நான் 1 மணி 2 மணிக்கு போய் இறங்குவேன். ஆனா என்னால போக முடியல. போயும் கேட்டேன், நீங்க அங்க போங்க 8வது பிளாட்பாரத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியல. நான் 1 hour ஆகுதுண்ணா. 1 hour சுத்தின்னு தான் இருக்கேன். எதுலயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தின்னு தான் இருக்கேன். ஆனா பஸ் வரல. இதோ 2 பஸ் நிக்குது, ஆனா போக முடியல. புக்கிங் பஸ் புக்கிங்ல இருக்கு. நான் கள்ளக்குறிச்சி வண்டி இங்க வந்து நிக்கும், ஆனா வரல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, ரிசர்வேஷன் மட்டும்தான் இருக்குது. நார்மல் இது இல்ல. நாங்க நார்மலா வரவங்களுக்கு இங்க இல்ல. படிக்காதவங்க நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கான பஸ் இல்ல. இப்ப 2 பஸ், அதுவும் புக் பண்ண பஸ் 2 இருக்கு. இவங்க போனா வருவாங்களா என்னன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு வாட்டி அப்படிதான் ஆச்சு. 1.5 மணி பஸ் வந்து 1 hour ஆச்சு. 1 hour கழிச்சுதான் அந்த பஸ்ஸை எடுத்தாங்க. ஒரே ஒரு வண்டி தான் வந்துச்சு. 2 மணி நேரம் அன்னைக்கு நான் உட்காந்து வந்தேன். ஆமா டிக்கெட் ஃபுல் ஆகணுன்றதுக்காக உட்காந்துட்டு தான் போறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, கள்ளக்குறிச்சி வண்டி நிறைய இருக்குன்றாங்க, அது விடலாம். ஏன் அதே விருதாச்சலம் வண்டியும் இருக்குது, அது விடலாம். எதுவுமே இல்லன்ற இந்த லைன்ல எதுவுமே இல்ல. மக்கள் போயிட்டாங்களா இல்ல இவ்வளவு பெரிய மக்கள்? எப்ப இங்க இருக்கிற மக்கள்லாம் அப்ப யாரு? அது ஓகேனா அப்ப இங்க இருக்கிறவங்களா யாரு? இன்னமும் கூட்டம் இருக்கே. இதோ ஃப்ரீயா நிறைய பஸ் இருக்கே, அதெல்லாம் விடலாமே. ஏன் விடல? விட்டுட்டே இருந்தா போயினே இருக்கலாம்ல. டிராபிக்ல மாட்டின்னு தவிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, பஸ்ல ஏறி உக்காந்து சில பேர் பாக்குறாங்க, அங்க இருக்கிற டிராபிக்க நினைக்கிறது இல்ல. இவங்க விட்டு எதனால இது பண்றாங்கன்னு டைமிங் வேஸ்ட் பண்றாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. நான் வருஷம் அப்படிதானா இருக்குது. ஒரு வாட்டியும் இப்போ நான் போயிட்டு வரணும். ஏன்னா அம்மா வீடு அங்கதான் இருக்கு. நான் குழந்தைய கூடன்னு எப்படி இருந்தாலும் அங்கதான் என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு கிளம்பி போறோம். என்ன பண்றது? எப்படியும் 1 hour இல்ல 2 மணி வரைக்கும் உட்காந்துதான் போகணும் போல இருக்கு. ஒரு வாட்டி பொங்கல் டைம் அப்படிதான் ஒரு 3 மணி வரைக்கும் உட்காந்து போனோம். 7 மணிக்கு 11 மணிக்கு பஸ் ஏறணும். அந்த மாதிரி டைம்லாம் இருக்குண்ணா. சேஃப் இல்லதான், இருந்தாலும் ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு தான் நாங்க போறோம். ஒரு அரியலூர் தேவராஜ், அரியலூர் மாவட்டம். ஒரு அரியலூருக்கு பஸ் போகணும். இவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்கறேன், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் சுத்தி வரேன், எல்லாம் இது பண்ணிட்டு திருப்பி அங்க போங்கிறாங்க, இங்க போங்கிறாங்க. நான் என்ன சார் பண்றது? ஒரு தீபாவளிக்கு ஒரு ஊருக்கு போகணும், நம்ம புள்ள பொண்டாட்டிய பார்க்கணும், போகணும் அப்படின்னு ஒரு சந்தோஷமா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி எத்தனை சாமான் வாங்கி நான் பட்டி என் குடும்பத்தை பார்க்க தான் போறேன். எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸ் ஒண்ணுமே தர மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன சார் பண்றது? நான் 2-3 மணி நேரமா நிக்கிறேன். எனக்கு பசுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. கேட்டா அங்க போங்க இங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார்? அது இல்ல சொல்லணும். இவங்க கவர்மெண்ட்ல இருக்கவங்க அவங்களாவது சொல்லணும் ஒரு வார்த்தை. சார் இங்க பஸ் இருக்கா அங்க பஸ் இருக்குன்னு சொல்லணும். அது இல்ல, நாங்க கேட்டு போக வேண்டியதா இருக்கு. இல்ல கேட்டு அங்க போங்க இங்க போங்கிறாங்களா, நான் என்ன பண்றது? அந்த மாதிரி நான் என்ன பண்றது? பஸ் இப்ப என்ன சொல்றாங்க, அங்க சொல்றாங்க. இப்ப இது அந்த 7ஆவதுல இருந்து 6, 7 எல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்திருக்கோம். இப்ப திருப்பி சொல்றாங்க பஸ் அங்க போங்க அப்படிங்கிறாப்புல. நான் என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமேல நைட்டு எப்ப நான் போய் வீட்டுக்கு போய் சேர்றது? என்ன பண்றது? போன வருஷம் நான் வரல சார், நான் இங்கே தான் இருந்தேன். இந்த வருஷம் வந்தேன். கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல எதுவும் கிடையாது. நான் மாதவரத்துல இருந்து வரேன் சார், காலம்பாக்கம். ஸ்பெஷல் பஸ் எங்க விட்டுருக்காங்க? ஒன்னும் கிடையாது. அவ்வளவுதான் சார். ரிசர்வேஷன் போகணும். நாங்க தஞ்சாவூர் போகணும், ஒரு பட்டுவாடை போகணும், பண்ருட்டி போகணும் சார். நாங்க எப்படி சார் போறது? அல்ல ரிசர்வேஷன் நாங்க எப்படி போறது? இல்ல ரிசர்வேஷன் இல்ல பஸ் விடுங்க சொல்லுங்க, போறோம். கிட்டத்தட்ட 1 hour ஆகும் சார். நாங்க இவர் பட்டுவாடை போகணும், நான் பண்ருட்டி போகணும், ஒரு தஞ்சாவூர் போகணும். நாங்க எப்படி சார் போறது? கேட்டா எல்லாம் கண்டக்டர் ஃபுல்லா என்ன சொல்லுவாங்க, ரிசர்வ் பண்றேன்றாங்க சார். ரிசர்வ் பஸ் எப்படி விடுங்க? இதான் சார் எனக்கு கேள்வி. ரொம்ப கஷ்டமா சார். இந்த பேக் தூக்கி போக முடியல, கஷ்டமா இருக்கு சார்.
டேபிள் சுற்றி சுற்றி வரும் சார். கேட்டீங்களா இங்க வேலை செய்யறவங்க கேட்டீங்களா என்ன சொல்றாங்க? அவர்கிட்ட கேள்வி சார் நாங்கள் கண்டக்டர் தான் கேட்டு சார். அவர் கண்டக்டர் என்ன சொல்றாங்கன்னா போக முடியாது, இந்த பஸ் ஃபுல்லா டிக்கெட் புக் ஆயிடுச்சுன்றாங்க சார். இதான் சார் என்னோட கண்ட்ரோல். நாங்க எப்படி போறதான் இப்போ இந்த பஸ்ல இப்போ நாங்க எங்க ஊருக்கு போகலாம், இந்த பஸ்ல யாரும் ஏற்ற மாட்டாங்க. இப்படி 4ஆம் பிளாட் வந்து வரோம், 9ஆம் பிளாட் பரவாயில்ல நாங்க பேக் தூக்கிட்டு. இதுக்கு நீ தான் சார் ரெஸ்ட் பண்ணணும். தேங்க்யூ சார்.